ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய் வந்து ஹீரோயினுக்கிட்ட தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இல்லாததுக்கு கண்டிப்பாக அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு இனி கொஞ்சம் அக்கறையாகவும் நம்ம ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்பாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன தான் ஆகாதவளாக இருக்கட்டும், அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தெரிஞ்சோன்னே அவர் முன்னாடி நின்றுருக்கணும்ல. எதையும் தெரியாத மாதிரி ஒதுங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சோன்னே அடடா என் மனசாட்சி சொன்னிச்சு சட்டன்னு சொல்லிட்டு என்ன டைலாக் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாதுங்க. அது இல்லாமல் மாட்டினவன்ட்ட ஏன் பொண்டாட்டி ஏன்டா மாட்டி விட்டன்றதெல்லாம் ஹைலைட்டான பேச்சு. எப்பா இப்போ தான் உங்களுக்கு இவங்க பொண்டாட்டின்னு தெரியுதா அப்படின்றதெல்லாம் அது பார்க்குறப்ப நமக்கே கேட்கணுன்ற நிலையில் தோணுது. அந்த அளவுக்கு அடி வாங்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தை கூட அடி வாங்கின கஷ்டத்தோட விஜய் ஒதுங்கி போனது, நம்மளை நம்பாதது, இது எல்லாமே நம்ம ஹீரோயின் மனசை ரொம்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த நிலையில் வந்து அவனை அடித்து கேட்டால் அவன் உண்மை சொல்ல மாட்டேங்கிறான். சார், நாங்கள் விசாரிக்கிற விசாரித்து உண்மையை வாங்குகிறோம். கண்டிப்பாக இவனை யோசித்து செஞ்சுருக்க மாட்டான். உங்கள் குடும்பத்துக்கு ஆகாதவங்க தான் இவனை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே யாராக இருக்கும் என்னன்ற நிலையில தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ராஜேஸ்வரி வந்து, சார் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ உடனே அன்னபூர்ணிக்கு செம காண்டாயிடுச்சு. என் பொண்ணை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, சாரின்னு கேட்டாலாம் சரியாகாது, அவளோட வழி அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என் தம்பியை அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நம்ம ராஜேஸ்வரி சாப விட்டோன்னே, இங்கே பார் ராஜேஸ்வரி, கஷ்டப்படுறவங்கள மேலும் கஷ்டப்படுத்துகிறவங்க தான் நல்லா இருக்க மாட்டாங்க, உருப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி திருப்பி பதிலடி வந்து கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் வந்து நம்ம வெண்பா பாப்பா சரியாயிடுமா, மருந்து போடுங்க, டாடா கொடுத்தாருன்னா, நீதாம்மா உங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய மருந்து, உன்னால தாண்டா எல்லாமே, நீ தாண்டா செல்லம் அப்படின்னு அன்னபூர்ணி எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நம்ம அன்னபூர்ணி மடியில் நம்ம ஹீரோயின் படுத்து தூங்குறாங்க. அப்போ அவங்க மைண்டில் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே விஜய்க்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அவளை நம்ம நம்பவே இல்லை, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு நினச்சோம், ஆனால் அதை நம்ம அவளுக்காக நிற்கலை, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ற குற்ற உணர்வு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக அதை தனியாக நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பார். ஏன்னா அவர் இறங்கி போனால் அந்தளவுக்கு இறங்கி போகிறவர் தான். ஸோ நான் உனக்காக நிற்கலை, நீ அது பண்ணியிருக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும், அதுக்காக நிற்காததுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த இடத்துல ஹீரோயின் மன்னிச்சு தானங்க ஆகணும். அவங்க எத்தனை தடவை மன்னிக்காததா, விஜய் பேசாததா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இனியாச்சும் விஜய் மைண்டு ஒரு மாதிரியாச்சும் இருக்குமா, இல்லை இன்னும் அவங்க அக்கா பேச்சே கேட்டு இன்னும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இப்படியே இருக்க போகிறாருன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.